வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிட்ஸ் குக்கரி சேனல். ரம்ஸான் ஸ்பெஷல் எபிசோட். ரம்ஸானுக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்கவே கூடாது, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பிரியாணி. இப்போ என்ன பிரியாணி, எந்த டைப் ஆஃப் பிரியாணி, எந்த ஊர் பிரியாணி, இதுதான் கொஸ்டின் இல்லைங்களா? ஏன்னா நம்ம எல்லோரும் இப்போ நிறையா டைப் ஆஃப் பிரியாணியோட இன்ட்ரடியூஸ் ஆகிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம நிட்ஸ் குக்கரியில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி இருக்குது. ஸோ புது வகையான கேரளா மலபார் ஸ்டைல் பிரியாணி தான் பண்ண போகிறோம். மற்ற ஸ்டேட்லலாம் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் கேரளா பிரியாணினா மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிரியாணி. ஏன்னா அதோட பிக்சரைசேஷன், அதோட ப்ரெசன்டேஷனை பார்த்து நிறைய பேர் தப்பாக எடுத்துப்பாங்க. என்னப்பா ஒரு கீ ரைஸ்க்குள்ளே ஒரு சிக்கன் மசாலா வச்சுருக்கீங்க, அதுதான் பிரியாணியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க. இட் இஸ் மோஸ்ட் ஃப்ளேவர்ஃபுல் பிரியாணி. அது நீங்கள் நல்லா இல்லை டேஸ்ட்டாக இல்லை, கீ ரைஸில் தான் சிக்கன் மசாலா இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிடலன்னு அர்த்தம். இந்த கேரளா மலபார் ஸ்டைல் பிரியாணி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக, ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இதுவும் நம்ம கேரளா ஸ்டைல் ஒயிட் பிரியாணி, எல்லாம் மலபார் பிரியாணி, தலசேரி பிரியாணி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கான மேரினேஷன் முதல்ல பண்ணிடலாம். ஏன்னா டோட்டலாக இன்க்ரீடியன்ஸ் வச்சு பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஃபஸ்ட் மேரினேஷன் முடிச்சிடலாம், ஓகேங்களா? முதல்ல இது ஒரு 1 kg சிக்கன் இருக்குது. நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் நான் எடுத்திருக்கேன், ஏன்னா இந்த பிரியாணிக்கு அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக், ஒரு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம் இதில், ஒரு 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு 1/2 லெமன் ஜூஸ். இப்போ இந்த சிக்கனுக்கு இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு சால்ட் போடுறேன். ஸோ இவ்வளோ தான். இதை நம்ம கரண்டியில் மிக்ஸ் பண்ணாலாம் நல்லா இருக்காது, மேரினேட் பண்ணால் கரெக்டாக ஆகாது. ஸோ நான் கையிலேயே பண்ணுறேன். நீங்கள் நிறைய பேர் கையில் பண்ணுறது விரும்ப மாட்டேறீங்க. ஆனால் நம்ம வீட்டில் நல்லா கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பண்ணுறோம். நம்மளுக்கு சமைக்க வேண்டிய பொருளை தொடுறதில் எந்த தப்பும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன், ஓகேங்களா? சரி, இருந்தாலும் உங்களோட கம்ஃபர்ட்டுக்காக நான் இப்படி பண்ணுறேன், ஓகே? ஆனால் நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு கையை கரெக்டாக போட்டு நல்லா மேரினேட் தான் பண்ண போகிறேன், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இது மேரினேட் பண்ணி மினிமம் 1/2 an hour வைக்கணும். ஸோ நம்ம பிரியாணி பண்ணும்போது இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோன்னா டக்குன்னு சீக்கிரமாகவே பிரியாணி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் பாருங்கள் ரைஸ் இப்போ தான் சோக் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 kg ரைஸு, கைமா ரைஸு. இது பாருங்கள், நம்மளோட சாஃப்ரோனையும் ஹாட் மில்கில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் மேரினேட்டு அதெல்லாம் சோக்கெல்லாம் ஆகட்டும். நம்ம இப்போ போய் இதுக்கு தேவையான ஆனியன்ஸ் எல்லாம் ஸ்லைஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இதோ ஒரு பக்கம் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ண வச்சுருக்கோம், ஆயிட்டிருக்கு. ரைஸ் சோக் பண்ணி வச்சுருக்கோம். இது கைமா ரைஸுங்க, அதாவது ஜீரக சம்பா ரைஸ். அதில் தான் மோஸ்ட்லி கேரளாவில் பிரியாணி பண்ணுவாங்க. ஸோ அந்த ரைஸ் ஒரு 2 கிளாஸ் ஆஃப் ஐக்கியா டம்ளர்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸில் ஒன்றும் இல்லைங்க, 1/2 kg ரைஸ், அவ்வளோதான் விஷயம். இல்லைனா மெஷரிங் கப்னா 2 கப் ரைஸ். அதை நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 an hour மினிமம் சோக் ஆகணும். ப்ளஸ் ஆனியன், இது ஒரு 4 பெரிய வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி கோல்டன் கலரில் எடுக்கணும். இது அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு விஷயம், சரிங்களா? பிஸ்தான்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ரைடு ஆனியனை, ஓகேங்களா? இப்போது நம்ம பிரியாணி தாளிக்க ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 கண்ட்ரி டொமேட்டோ இல்லைனா நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கொஞ்சம் புளிப்பு இருக்கணும், இதுதான் விஷயம். அப்புறம் ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? இதுக்கான மசாலாங்கிறது காரம் மோஸ்ட்லி க்ரீன் சில்லியிலேருந்து வரும். ஸோ அதனால தான் ஒரு 10 க்ரீன் சில்லி, அது ஒரு 4 பெருசு, ஒரு 4 சின்னது வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 2 பெரிய பீஸு இஞ்சி, ஒரு ரிச்னஸ்க்காக ஒரு 10 கேஷ்யூ. அதே மாதிரி ஒரு எதுவும் கம்பல்சரி கிடையாது, ஆனால் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 2 பிஞ்ச் சாஃப்ரான் சூடு பாலில் நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இப்போ தாங்க கரம் மசாலா அரைச்சேன், அதனால தான் நான் மூடி வச்சுருக்கேன். இது 1 டீஸ்பூன் தேவைப்படும்.
அப்புறம் நார்மலாக வந்து கேரளா பிரியாணியில் அவங்க சில்லி பவுடர் போடுறதில்ல, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இந்த ஒயிட் பிரியாணியில். பட் ஸ்டில் நான் வந்து ஒரு நார்மல் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுவேன். டர்மரிக் பவுடர், அப்புறம் தயிர் 1 கப்பு தேவைங்க. நல்ல பசும் நெய், அது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். எனி நெய்யுங்க, உங்களுக்கு எந்த கீ கிடைக்குதோ அது. ஒரு ½ லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூஸ் அண்ட் ரேசின்ஸ். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, கார்னிஷிங்க்கு தான். ஓகேங்களா? நான் வந்து இங்கே அப்புறம் கடலை எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப எந்த ஆயில் வேணுமோ யூஸ் பண்ணுங்கள். நான் கேரளாவில் கோகோனட் ஆயில் ப்ளஸ் கீயில் பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ பிரியாணியில் கோகோனட் ஆயில் அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அதனால் என் விருப்பத்துக்கு நான் அதை மாற்றிக்கிட்டேன். அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனைஸ், அப்புறம் மேஸ் இருந்தால் 1 பீஸ் போடுங்க. இந்த பக்கம் ஒரு 2-3, ஒரு பட்டை, ஒரு 4 லவங்கம், 4 ஏலக்காய் வச்சுருக்கேன் பார்த்திங்களா. இதை நம்ம ரைஸை தனியாக குக் பண்ணுவோம் பாருங்கள், அந்த வாட்டரில் ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் தாங்க இன்க்ரீடியன்ஸ். இப்போது நம்ம ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு ப்ரொசீஜராக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜராக ஆனியன்ஸை ஃப்ரை பண்ணிடலாம். இதோ நம்ம ஆனியன் கோல்டன் கலர் ஆகிடுச்சு, போதும் எடுத்துடலாம். சாரி. ஸோ இதோ நம்ம குக்கர் வச்சுட்டோம். ஆனியனெல்லாம் இது பாருங்கள் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதில் வந்து அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணேன் இல்லையா, அது அந்த ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நெய் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம் எல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அது நம்ம அது கொஞ்சம் ரைஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். அதனால் பார்த்து இதுக்கானது மட்டும் எடுத்து போடுங்க. ஓகே, லவங்கம் அவ்வளோதான். இது வந்து நம்ம ரைஸில் போட்டுக்கலாம். நம்ம பட்டை லவங்கம்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போது ஆனியன்ஸ், நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும் பிரியாணிக்கு ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகணும். அதெல்லாம் அதோட டேஸ்ட்டை பாதிக்கிற விஷயம். அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட ஆனாலும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ இதோ நம்ம ஆனியன்லாம் நல்லா ஒரு கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரணும் எப்போவுமே பிரியாணிக்குங்க. சரிங்களா? இதில் ஒரு பாயிண்ட் ஜாஸ்தி ஆனாலும் பரவாயில்ல, கம்மி ஆகக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கேஷ்யூ எல்லாம் க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள். மிக்சியில் போட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த மசாலா சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா இது அடிப்பிடிக்கிற ஒரு டெண்டன்சி இருக்கும் இதுக்கு. நல்லா ரா ஸ்மெல் போக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ரா ஸ்மெல் நல்லா போயாச்சு. நம்ம டர்மரிக் பவுடர் ஒரு ½ டீஸ்பூன், நம்மளோட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், அப்புறம் சில்லி பவுடர், ப்ளெயின் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போதும். ஏன்னா நிறைய க்ரீன் சில்லி போட்டிருக்கோம் நம்ம. சரிங்களா? இவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா இந்த ரா ஸ்மெல்லாம் போயாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸ்லைஸ் பண்ணி, அது கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி இதை நல்லா சாட்டே பண்ணிடலாம். தக்காளி போட்டு நான் கொஞ்சம் நேரம் கவர் பண்ணி குக் பண்ண போகிறேன். கொஞ்சம் சால்ட்டும் போட்டிருக்கேன் மேலே, சீக்கிரம் அது குக் ஆகிறது. டொமேட்டோ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணியிருந்தோம் இல்லையா சிக்கன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்னேன் உங்கள்கிட்ட, பெரிய பெரிய பீஸாக தான் நான் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் சின்னதாக கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? இதையும் இந்த மசாலாவோட நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா குக்கரில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த டொமேட்டோலாம் காணாமல் போயிடும், கவலைப்படாதீங்க. நம்ம சிக்கன்லேயும் உப்பு போட்டு மேரினேட் பண்ணியிருக்கோம், இந்த ஆனியன்லேயும் போட்டிருக்கோம். அதனால் பார்த்துக்கிட்டு தான் நம்ம இன்னும் மறுபடியும் சால்ட் ஆட் பண்ணணும். ஸோ சிக்கன் போட்டு பெரட்டியாச்சு. இப்போ இதில் ஒரு கப் தயிர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, சரிங்களா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க.
ஸோ போதும், தயிரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 1 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில்ஸ் போட்டு நம்ம குக் பண்ணணும். சரிங்களா? ஒரு பக்கம் இதோ குக்கரில் நம்ம சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் நான் தண்ணி வச்சுட்டேன் நம்ம ரைஸ் குக் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இப்போ எதுவும் நம்ம ரைஸுக்கு வச்ச தண்ணி சூடாகிடுச்சு. இதில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். அப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் கீ, ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் இந்த ரைஸுக்கு தேவையான சால்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் நல்லா கொதிக்கட்டும், அப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணலாம். ஸோ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரைஸை வடிகட்டி வச்சுருக்கோம். சரிங்களா? ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 hour சோக் பண்ணி அப்புறமா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தண்ணியில் உப்பு கொஞ்சம் ஒரு கல் ஜாஸ்தி இருக்கணும், அப்போ தான் ரைஸில் உப்பு பிடிக்கும். ஸோ அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா இருந்து உப்பு சரியாக இல்லைன்னா உப்பு இல்லாத பண்டம். சரிங்களா? ஸோ அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. உப்பு போட்டாச்சு ஆல்ரெடி. இப்போது கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 90% குக் பண்ணி இந்த ரைஸ் எடுக்கணும். நான் உங்களுக்கு பக்குவம் காமிக்கிறேன். இதோ பாருங்கள், நம்ம ரைஸ் எல்லாம் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், இதுதான் பக்குவம். இதை எடுத்துகிட்டு நீங்கள் வாயில் போட்டு கடிச்சிங்கன்னா ரைஸ் மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு ஹாஃப் குக்குடு ரைஸ் மாதிரி இருக்கணும். ஐ மீன் அரிசி மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு ஹாஃப் குக்குடு சாதம் மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் பக்குவம். போதும். இப்போ நம்ம இதை ட்ரெயின் பண்ணிடலாம். லாக் பண்ணி வடிக்க போகிறேன். ஓகேங்களா? தண்ணியை சுத்தமாக ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு செல்லடையில் நான் போட்டிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இன்னொரு பக்கம் நம்ம சிக்கன் குக் ஆகிடுச்சு. திறந்து பார்ப்போம். பாருங்கள், பார்த்தாலே தெரியுது நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. நீங்கள் வேணால் ஒரு ஃபோர்க்கு அந்த மாதிரி ஒரு நைஃப் ஏதாவது வச்சு குத்தி பார்க்கலாம். பெரிய பீஸாக இருக்கே, அதனால் குக் ஆகாமல் இருக்க போதுன்னு பயம் இருந்தால். ஆனால் சூப்பராக குக் ஆகிடுச்சு, பஞ்சு மாதிரி குக் ஆகிடுச்சு. இப்போது ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணணும். நம்ம ரைஸுக்கு ஒரு ஃப்ளேவர் வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக இதிலேருந்து கொஞ்சம் கிரேவி எடுத்துடணும். சரிங்களா? ஒரு 4-5 கரண்டி எடுங்க போதும். ஏன்னா நம்ம தம் போடும்போது அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டா அந்த ரைஸ்லேயும் இந்த சிக்கனோட ஃப்ளேவர், இந்த கறியோட கரம் மசாலா, இந்த எல்லா மசாலாவோடையும் ஃப்ளேவரும் ஸ்பைசினஸும் வரும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். போதும். சரிங்களா? இந்த அளவுக்கு நான் கிரேவி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட இந்த ஃப்ரைடு ஆனியன் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 minutes நம்ம இந்த இதில் இந்த ஆனியன்லாம் இந்த சிக்கனோட சேர்ந்து வரணும். அந்த மாதிரி பண்ணணும். ஹோல் ஆனியனும் போட்டேன். கொஞ்சம் நான் கார்னிஷிங்க்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இதுதான் இந்த பிரியாணியோட ஃப்ளேவருக்கே இந்த ஆனியன்லாம் ரொம்ப எடுத்து கொடுக்கும். சரிங்களா? ஓகே, இப்போது நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இதோ அந்த ஆனியன்லாம் நல்லா இந்த கிரேவியோட கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை தம் போட போகிறேன். முதல்ல இந்த குக்கரை ரிமூவ் பண்ணி ஒரு பழைய தோசை தவா கீழே போட போகிறேன். பழைய தோசை தவா போட்டேன், அது மேலே குக்கரை வச்சுட்டேன். இப்போது நம்ம கொஞ்சம் லேயர் பண்ணணும் அழகாக. சரிங்களா? இப்போது ரைஸ் பாருங்கள் நல்லா வடித்து எடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை இது மேலே ஒரு லேயராக போடணும்.
2 லேயர் தான் போட போகிறோம். ஏன்னா 1/2 கிலோ ரைஸ் தான் போதும். ரொம்ப நம்ம அமுக்கக்கூடாது, ஸ்ப்ரெட் தான் பண்ணி விட்றேன். சரிங்களா? இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா, இந்த கிரேவி இருக்கு இல்லையா, அதை அங்கங்கே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ரைஸில் இந்த கிரேவியோட ஒரு ஃப்ளேவர், சிக்கனோட ஃப்ளேவர்லாம் வரும். இந்த ஃப்ரைடு ஆனியன் கொஞ்சம், சரியா? அப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஃப்ளேவருக்காக. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது பாருங்கள், சாஃப்ரான் மில்க் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடணும். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இது பிரியாணிக்கு. சரிங்களா? இப்போது எகெயின் மீதி ரைஸை போட்டுடலாம். நான் தான் சொன்னேன் 2 லேயர் தான் நான் பண்ண போகிறேன். இன்னும் 1/2 kg ரைஸ் தான் போதும். இப்போது அகெயின் நம்மளோட அந்த கிரேவி, ஃப்ரைடு ஆனியன், கிஸ்மிஸ், முந்திரி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சம் அந்த பிரியாணி ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணிட்டு கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நிறுத்துகிறேன். இதெல்லாம் தான் எகெயின் கொஞ்சமாக நெய், ஒரு 1/2 டீஸ்பூன் தான், ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக. ட்ராப்பாக தான் விட்டுறேன் பாருங்கள், நிறைய ஆயில் யூஸ் பண்ணுறோன்னு நினச்சிக்க வேணாம். அப்புறம் சாஃப்ரான் மில்க் இதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வைக்கிறேன். ஏன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு போட்டோன்னா அது இன்னொரு ஒரு வேறு லெவல் ஃப்ளேவர் கிடைக்கும். புதினா, கொத்தமல்லி. சரியா? இப்போது நம்ம குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ், இப்போ நான் ஹையில் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை, அதை ஸ்லோ பண்ணிட்டேன், இருக்கிறதுலே லோவஸ்ட்டு பண்ணிட்டேன், வெயிட் போட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படியே தம்மில் வைக்க போகிறேன். ஸோ இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். மெதுவாக குக்கர் வெயிட்டை ரிலீஸ் பண்ணுங்க. பண்ணி திறந்தால் நம்ம பிரியாணி பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குன்னு, பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம யூஸ்வலாக பிரியாணி தம் போட்டால் என்ன பண்ணுவோம், எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம், மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. இது பிளேட்டிங்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பிளேட்டிங்க்கு ஒரு குழிவான ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம பிரியாணியை மெதுவாக இப்படி ஓரமாக எடுங்க. ஒரு பக்கத்துலேருந்து ரைஸ் எடுத்துருங்க. எடுத்து ஒரு நல்ல ஒரு பீஸ் கிரேவியோட இதை பாருங்கள், தெரியுதுங்களா? இப்படி எடுத்துட்டு இதோட ரைஸ், அப்புறம் நம்ம மேலே இருக்கிற இந்த பிளெயின் ரைஸ் எப்படி இதை பாருங்களேன். யூஸ்வலாக இது உள்ளே தான் இருக்கும், நம்மளுக்கு கொடுக்கும்போது இந்த ஒயிட் ரைஸ் தான் தெரியும். சரிங்களா? இப்போது இதில் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, நம்ம சாஃப்ரான் மில்க், ஃப்ரைடு ஆனியன், கேஷ்யூ, முந்திரி, வேணா இந்த கிரேவி கூட இங்கே பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த சிக்கன் கிரேவி, அது கூட மிச்சம் இருந்தால் அதை கூட நம்ம லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நம்ம நினைப்போம் அது ஒயிட் கலரில் இருக்குது கேரளா பிரியாணி, இது எப்படி வெள்ளை சாதம் மாதிரி. தமிழ்நாட்டுக்காரங்க எப்போவுமே அண்டர் ரேட் தான் பண்ணுவோம், கேரளா பிரியாணியா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இது சாப்பிட்றதுக்கு ஒரு அழகு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சர்ட்டிலாக இருக்கும். ரொம்ப ரெட்டாக காரசாரமாக ரொம்ப மசாலாவோட இல்லாமல் எல்லாம் மிதமாக அளவாக நல்ல சூப்பராக இருக்கும். சூப்பர் டெலிஷியஸான கேரளா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கேரளா பிரியாணியை நீங்கள்லாம் என்னென்னமோ சொல்லியிருப்பீங்க, ஒயிட்டாக இருக்கும், தனியாக இருக்கும், மசாலா இருக்காது, ரைஸுக்குள்ளே சிக்கன் மட்டும் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. இதே மெத்தடில் அது பண்ண தெரியாதவங்க பண்ணி சாப்பிட்டது தான்.
வேறு ஒன்றும் இல்லை. இந்த மெத்தடில் நீங்கள் இந்த கேரளா பிரியாணி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அடிக்கடி பண்ணுவீங்க, ஐ எம் ஷுர். ஓகேங்களா? ஸோ இந்த பிரியாணிக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன காம்பினேஷன்னா, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா. இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணுறது. ஒரு துவையல். ஏன்னா கேரளாவில் இந்த புதினா துவையல் ஒன்று பண்ணி பிரியாணியோடு சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது ரெசிபி வேணால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். ஸோ இதுதான் எங்கள் வீட்டு லன்ச் இன்றைக்கி. சூப்பராக இருக்கிற இது ஒயிட் கலரில் நான் உங்கள் முன்னாடி பிளேட் பண்ணேன். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பிளேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கணுன்னு தான் ரெண்டும் வச்சுருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணி அழகாக ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணி சிக்கனோட எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்காக நான் சாப்பிட்றேன். அம்மா செம்மையாக இருக்குங்க. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. வெரி ஃப்ளேவர்ஃபுல், வெரி டேஸ்டி அண்ட் வெரி வெரி டெலிஷியஸ் கேரளா மலபார் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்கள் அனைவருக்கும் என் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.